Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவரே ஆடியோ வாய்ஸ் சரியில்லை அதனால ஒரு மைக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனாலே நம்ம ஒரு மைக் வாங்கி ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாக்ஸை தூக்கி ஓரமாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னத்தை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மைக் ஹோல்டர் தான் பார்க்க போகிறோம். இது இந்த மைக்குக்கு செட் ஆனது இல்லை. இவங்க ராங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மைக்கோட இந்த ஹோல்டர் சின்னமாக இருந்துச்சு. அதனால சொல்கிறேன், இதை தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எதை எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆன்டி விண்ட் ஃபார்ம் கேப்னு சொல்லப்படுற அந்த ஒரு கேப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு சவுண்டு கொடுக்கக்கூடிய அந்த BM-800 மைக்ரோஃபோனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மைக்ரோஃபோனோட அந்த கேப் செட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த கேப் எடுத்துகிட்டு மாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாக் மவுண்ட்னு சொல்லப்படுற அந்த ஒரு மைக் ஹோல்டரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறதுனா பவர் கார்டுன்னு சொல்லப்படுற அந்த ஒயரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் கார்டு 1/2 ஆடியோஸை தான் பார்க்க போகிறோம். அதை பாருங்கள், ரொம்ப ஜென்யூனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு எல்லாத்தையும் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு, அந்த மைக் ஸ்டாண்டை தான் பார்க்க போகிறோம். மைக் ஸ்டாண்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்களும் ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸு, இதோட ரேட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் டேபிள் மவுண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேபிளோட அந்த ஸ்டாண்டை வச்சு கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு தான் டேபிள் மவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப் ஃபில்டர், இதுதான் நிறையா மியூசிக் சென்டரில் பார்த்துருவீங்க, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்மளோட வாய்ஸை கொஞ்சம் நாய்ஸ் இல்லாமல் கொடுக்குறதுக்கு தான் இந்த பாப் ஃபில்டர். நான் வாங்கினதில் இது இரும்பில் இல்லை, இது ஒரு துணி மாதிரி கிளாத் மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாங்க இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஃபிட்டிங் ப்ராசஸ்ஸு வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், மியூசிக் மட்டும் ஓடும். ஏன்னா மியூசிக் மட்டும் போடுறானே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு போகாதீங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வீடியோவை பாருங்கள்.